எதிர்ப்புகளை எப்படி சமாளிப்பது? பகைவர்களையும் பணிய வைக்கும் ஆயுதம் எது? இந்த கேள்விக்கான பதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லிய திருக்குறளில் உள்ளது. அதை சொன்னவர் திருவள்ளுவர். வரலாறு அவரை பற்றி அதிகம் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்னதுதான் வரலாறாக மாறிவிட்டது. ஒரு குறள், ஒரு வாழ்க்கை மாற்றம். ஆற்றுவர் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை சாதிக்க தெரிந்தவனுடைய உண்மையான வலிமை அவனுடைய பணிவு. அந்த பணிவுதான் சான்றோர்களுக்கு எதிரிகளை கூட மாற்றி அவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வரும் ஆயுதம். நம்மில் பல பேர் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும், சாதிக்கணும்னு துடிக்கிறோம். ஆனா அந்த பயணத்துல வர எதிர்ப்புகளையும் நம்ம பிடிக்காதவங்களையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுறோம். அவங்க கிட்ட சரிக்கு சமமா சண்டை போடணுமா, இல்ல அதிகாரத்தை காட்டணுமா? வள்ளுவர் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. அதுதான் பணிவு. சாதிக்க துடிப்பவர்களின் ஆயுதம்னு குறள் 985 வள்ளுவர் சொல்றாரு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கா? அப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டிய முதல் குணம் பணிவு. ஏன் தெரியுமா? கர்வத்தோட ஒரு வேலையை செஞ்சா அங்கு முட்டுக்கட்டைகள் அதிகமா இருக்கும். ஆனா பணிவோட அணுகினா மூடிய கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும். நிஜமான வலிமைங்கிறது அடுத்தவங்களை அடக்குறதுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுல தான் இருக்கு. பணிவு உங்களை ஒருபோதும் தாழ்த்தாது. அது உங்களை சான்றோர் வரிசையில் கொண்டு போய் நிறுத்தும். எதிரியை மாற்றும் படை. வள்ளுவர் இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். மாற்றாரை மாற்றும் படை. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, இல்ல அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா? அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஆயுதங்களோ ஆக்ரோஷமான வார்த்தைகளோ தேவையில்லை. உங்களுடைய நிதானமும் பணிவான சொல்லும் போதும். எதிர்ப்பையே ஆதரவா மாத்திர ஒரு மேஜிக் இந்த பணிவுக்கு உண்டு. யார் ஒருத்தர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தன்னோட வேர்களை மறக்காம தலகணம் இல்லாம இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். பணம் வரும் போகும், ஆனா நீங்க சம்பாதிக்கிற பண்பு மட்டும்தான் உங்களை உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். தலைகுனிந்து பணிவது தாழ்வு கிடையாது. அது நம்மை தடுத்து நிறுத்த நினைப்பவர்களையும் தலைவணங்க வைக்கும் ஒரு தந்திரம். ஆயுதம் கொண்டு ஆளை மாற்றலாம், ஆனால் அன்பு கலந்த பணிவு மட்டுமே பகையை மாற்றும். நிறைந்த குடம் தழும்பாது என்பார்கள். அறிவு வளர வளர, அனுபவம் கூட கூட ஒரு மனிதன் இயல்பாகவே பணிவு கொள்வான். ஒரு நெற்கதிர் எப்பொழுது தலை சாய்க்கும் தெரியுமா? அதில் மணிகள் முற்றி பாரமான பின்புதான். அதுபோல உண்மையான தகுதி படைத்தவர்கள் யாரிடமும் எதற்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பணியிடத்திலோ தொழிலிலோ அல்லது உறவுகளிலோ நீங்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் முதலில் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ற அகங்காரம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி நிற்கிறது. நாம் என்ற பணிவு இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் குவிகிறது. பணிவு என்பது ஒரு கலை. அது உங்களை சுற்றியுள்ள இறுக்கமான இதயங்களையும் திறக்க உதவும் ஒரு சாவி. நண்பர்களே, பணிவாக இருப்பது உங்களை தாழ்த்தி கொள்வது அல்ல, அது உங்களை உயர்த்தி கொள்வதற்கான முதல் படி. இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள். திறமையால் உயர்வோம், பணிவால் மக்களை வெல்வோம். பண்பு பலவீனம் அல்ல, அது வெற்றியாளர்களின் ரகசிய ஆயுதம். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் பணிவே உயர்வு என்று கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த குறளின் 5 பரிமாணங்களையும் குறளின் கதையையும் பார்க்க குறளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் குறளும் குறள் கேட்கும், குறள் விழிக்கும்.